என்னப்பா 2026ஆம் வருஷம் ஜோதிட ரீதியா ரொம்ப முக்கியமான வருஷம்னு பேசிக்கிறாங்களே, அப்படி என்ன விசேஷம்? ஆமாங்க. 2026ல சுப கிரகமான குரு பகவான் ஒரு கிங்கரன் மாதிரி செயல்பட போறாரு. இந்த ஒரே வருஷத்துல அவர் 2 தடவை ராசி மாற போறாரு. இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஒரு வருஷத்துல 2 ராசி மாற்றமா? அது எப்படி நடக்கும்? வருஷத்தோட ஆரம்பத்துல அவர் மிதுன ராசியில இருப்பாரு. ஆனா ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு மிதுனத்திலிருந்து தன்னோட உச்ச வீடான கடக ராசிக்குள்ள நுழையறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் இப்படி உச்சம் பெறுவாரு. கடகத்துல குரு உச்சம் பெறதுங்கிறது தர்மம் தலை தூக்கறதுக்கான ஒரு அறிகுறி. குரு உச்சம் பெற்றா என்னென்ன நன்மைகள் நடக்கும்? குரு உச்சம் பெறும்போது ஹன்ஸ்ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு மகாபுருஷ யோகம் உண்டாகும். இதனால உலக அளவுல மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும். முக்கியமா கடகம், கன்னி, விருச்சகம், மகரம் அப்புறம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே கடகத்திலேயே இருப்பாரா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஜூன் முதல் அக்டோபர் வரை கடகத்துல உச்சமா இருக்கிற குரு பகவான் அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ள பெயர்ச்சியாகிறாரு. இப்படி ஒரே வருஷத்துல உச்சம் பெத்து அப்புறம் சிம்மத்துக்கு போறது ரொம்ப வலிமையான மாற்றம். இதனால நாட்டோட பொருளாதாரம், கல்வித்துறை, ஆன்மீகத்துல பெரிய திருப்புமுனை ஏற்படும். வேற என்ன விசேஷமான தகவல் இருக்கு? இந்த வருஷத்தோட முற்பகுதியில அவர் தன்னோட சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பயணம் செய்றாரு. புனர்பூசம்னா மறுவாழ்வுன்னு அர்த்தம். இதனால பிசினஸ்ல நஷ்டப்பட்டவங்க, வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவங்க எல்லாருக்கும் ஒரு புது வழி பிறக்கும். புதுசா குழந்தை பாக்கியம், பெரிய பதவிகள் கிடைக்க இது ரொம்ப சாதகமான நேரம். அப்போ 2026ஆம் வருஷம் ஒரு வழியா எல்லாருக்கும் ஒரு விடியல தரும்னு சொல்லுங்க. கண்டிப்பா. குரு பகவானோட இந்த வேகமான மற்றும் வலிமையான சஞ்சாரம் தனிமனித வாழ்க்கையில மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரும். குருவோட அருள் இருந்தா எதையும் சாதிக்கலாம் இல்லையா? இப்போது 12 ராசிகளுக்கும் என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, மேஷ ராசிக்காரங்க முகத்துல இப்பவே ஒரு சந்தோஷம் தெரியுதே. 2026ல வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி கேள்விப்பட்டியா? ஆமாங்க, ஏதோ பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு மட்டும் புரியுது. ஆனா உண்மையிலேயே மேஷராசிக்கு இந்த தடவை குரு பகவான் அவ்வளவு சாதகமா இருக்காரா? கடந்த கொஞ்ச காலமா பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சமில்லையே. உன்னோட கவலை எனக்கு புரியுது. மேஷ ராசிங்கிறது ராசி மண்டலத்தோட முதல் ராசி, நெருப்பு ராசி. செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறதால எப்பவுமே எதையாவது சாதிக்கணும்னு துடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இவ்ளோ நாள் உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் இல்லைங்கிற வருத்தம் இருந்துச்சுல்ல, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் இந்த குரு பெயர்ச்சி வருது. 2026ல குரு பகவான் தன்னோட உச்ச வீடான கடக ராசிக்கு வராரு. உச்சம்னா பலம் அதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மேஷராசிக்கு எத்தனையாவது இடத்துல அமையுது? கரெக்ட். மேஷ ராசிக்கு இது 4ஆம் இடம். இத சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஒரு சுப கிரகம் உச்சம் பெற்று 4ல் அமர்றது ஒரு மகா யோகம். அங்கிருந்து குரு பகவான் உன்னோட 8, 10, 12ஆம் இடங்களை பார்க்க போறார். இது வெறும் பெயர்ச்சி இல்ல, ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். சூப்பர். அப்போ குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் சரியாயிடுமா? கண்டிப்பா. சுகஸ்தானம் பலப்படுறதால குடும்பத்துல இனிமை கூடும். பிரிஞ்சிருந்தவங்க ஒன்னு சேருவாங்க. முக்கியமா உங்க அம்மாவோட உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதோட பல வருஷ கனவான சொந்த வீடு, நிலம் வாங்குறது இந்த பீரியட்ல நடக்கும். வாடகை வீட்ல இருந்து சொந்த வீட்டுக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான நேரம். வீட்டை பத்தி சொல்லிட்டீங்க. சரி, வேலை, தொழில், நிலைமை எப்படி இருக்கும்? இப்போ இருக்கிற சூழல்ல அதுதான் பெரிய சவாலா இருக்கு. அங்கதான் ஒரு பெரிய மேஜிக் நடக்குது. குரு பகவான் தன்னோட 7ஆம் பார்வையால உன்னோட 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தை பாக்குறார். தொழில்ல இருந்த மந்த நிலை காணாம போகும். புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கலாம், புது அக்ரிமெண்ட் போடலாம். வேலை பாக்குறவங்களுக்கு பதவி உயர்வு, கை நிறைய சம்பள உயர்வு எல்லாம் தேடி வரும். இதுவரைக்கும் பின்னாடி நின்னு வேலை செஞ்ச நீங்க இனிமே ஒரு டீம் லீடரா முன்னாடி நிப்பீங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் செய்ய பணம் வேணுமே. பணப்புழக்கம் எப்படி இருக்கும்? கடன்கள் எல்லாம் அடையுமா? தாராளமா. குருவோட பார்வை 8 மற்றும் 12ஆம் இடங்கள்ல விழறதால எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் வரும். வராதுன்னு கைவிட்ட பணம் கூட வசூலாகும். பழைய கடன்களை அடைச்சிட்டு நிம்மதியா தூங்குவீங்க. ஆனா ஒண்ணு, சுப செலவுகள் இருக்கும்.
அதாவது வீடு கட்டுறது, தங்கம் வாங்குறதுன்னு முதலீடு சம்பந்தமான செலவுகள் வரும். ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அறுவடை காலம்னே சொல்லலாம். நிம்மதி. அப்போ ஆரோக்கியம், மன அழுத்தம் காரணமா நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போகுதே. மனசு சந்தோஷமானாலே உடம்பு சரியாயிடும்ல. 4ஆம் இடத்து குரு மன அமைதியே தருவார். நாள்பட்ட வியாதிகள், முக்கியமா பிபி, சுகர் எல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். முகத்துல ஒரு புது பொலிவு தெரியும், தேஜஸ். எங்க வீட்ல குழந்தை செல்வம் இல்லாம ஒரு தம்பதி இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? அப்புறம் பசங்களோட படிப்பு? நிச்சயமா, குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அழகான அறிவுள்ள குழந்தை பிறக்கும். ஏற்கனவே குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு அவங்க மூலமா பெருமை கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்து விரும்பின காலேஜ்ல சேருவாங்க. முக்கியமா 12ஆம் இடத்து பார்வையால ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஆமா, வெளிநாடு யோகம் பத்தி சொல்லவே இல்லையே. ஆன்மீக பயணங்கள் ஏதாவது இருக்குமா? இருக்குமே. காசி, ராமேஸ்வரம்னு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவீங்க. பிசினஸ் விஷயமா அடிக்கடி வெளிநாடு, வெளியூர் பயணம் போகிறதுக்கும் அங்கேயே செட்டில் ஆகுறதுக்கும் கூட நிறைய வாய்ப்புகள் வரும். புது மனிதர்களோட அறிமுகம் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். மொத்தத்துல மேஷராசிக்கு இது ஒரு ரீபர்த் மாதிரி தான் தெரியுது. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இல்ல வழிபாடு செய்யணுமா? பெருசா ஒண்ணும் இல்ல. குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பூக்களால அர்ச்சனை பண்ணுங்க. உங்களால முடிஞ்சா ஏழை எளியவங்களுக்கு கொண்டக்கடலை தானம் கொடுங்க. தினமும் ஓம் குருவே நமக மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. நம்பிக்கையோட இருங்க, வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. பயமா இருந்த மனசுக்கு இப்போ ஒரு பெரிய தைரியம் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. இந்த தகவல் உங்க மேஷராசி நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். அவங்க கிட்டயும் இத பகிருங்க. அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.